லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல வெற்றி பெற்ற அனைவரும் நாம் எழுதக்கூடியது யூஜிடிஆர்பி. இப்ப இந்த யூஜிடிஆர்பியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க டெட் பேப்பர் 2ல தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். தேர்ச்சி அடைந்த நபர் நம்ம அரசு பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இளங்கலை தமிழாசிரியர், அதுக்கப்புறம் பிஆர்டி, இந்த 2 பணியிடங்களுக்கு நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தேர்வு வைக்கிறாங்க. எப்படி நம்ம முதுகலை ஆசிரியர் தேர்வு பிஜி எழுதுறோமோ அது அப்படியே நீங்க இங்க யூஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கருத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிறைய முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அந்த பணியிடம் சார்ந்த தகவலும் பாடத்திட்டம் சார்ந்த ஒரு தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னிடம் கூட பேசக்கூடிய சில நண்பர்கள் அவங்க டெட் பேப்பர் 2 அதாவது தாள் 2 தேர்ச்சி அடைஞ்சிருக்கும். எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்படின்னா என்ன, நாங்க பாஸ் பண்ணிட்டோமா அப்படின்றாங்க. பாஸ் பண்ணியாச்சு, தேர்ச்சி அடைஞ்சாச்சு, அப்ப நாங்க அடுத்து எந்த தேர்வு எழுதலாம்? இதெல்லாம் உண்மைங்க. எந்த தேர்வு எழுதலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஜிடிஆர்பி எழுதலாம். இதுல ஏற்கனவே முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு படிச்சவங்களுக்கு சில தகவல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப சில பேரு ஐயா, நான் நேத்து என்கிட்ட ஒரு நண்பர் பேசினாரு, நான் பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா தாள் 2 எனக்கு எழுத விருப்பமே இல்லை, ஆனா இருந்தாலும் அந்த படித்ததை வைத்து நான் எழுதலாம்னு முயற்சி பண்ணேன், நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க கூட சொல்லுவீங்க படிங்க, அப்படி எழுதாம இருக்காதீங்க, ஆனா உண்மையிலே தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்? இப்படியெல்லாம் கருத்துக்கள் பகிர்றாங்க. அன்பான தமிழாசிரியர் பெருமக்களே, கண்டிப்பாக நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பொறுத்தவரை நிறைய நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சில பேர் நிறைய ஆசிரியர் தகுதிக்கான அடையாளத்தை எல்லாம் வச்சுட்டு வெறுமனே என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தனியார் பள்ளிகளோ இல்ல கல்லூரிகளிலோ பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய முழு திறமையை அங்க கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கு பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலங்களும் போயிருக்கும், வயதும் கடந்திருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நமக்கான வாய்ப்பை நம்ம நழுவ விடணும்? என்னை போன்ற ஆட்களும் தனியார் பள்ளிகள்ல பல வருடங்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரும் முயற்சிகள் எடுத்து இந்த இடத்துல இன்னைக்கு நாங்க அரசு பணியில என்னதான் நம்ம எவ்வளவு திறமையானவர்களாய் இருந்தாலும் உங்களுக்கான அடையாளம் அரசு பணி தான். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, அப்படியாப்பட்ட நம்ம தமிழாசிரிய பெருமக்களுக்கு எப்படி படிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும், எங்க தொடங்கணும், அது ஒரு பெரிய ஐயமாகவே இருக்கும். இந்த காணொளியை பாருங்க, உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்திட்டம், நீங்க இதுக்கு மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் இணையத்துல பார்த்திருப்பீங்க. சொல்ல வேண்டிய கருத்தை எப்படி நம்ம கொண்டு சேர்க்கிறோம், அதை எப்படி நம்ம புரிந்து கொள்றோம். பாடத்திட்டம் புரிதல் என்பதே நாம் 50 விழுக்காடு ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றதற்கான சமம். இது என்னுடைய அனுபவம். இப்ப நீங்க யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அலகு 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேச்சு மொழியினுடைய தோற்றம் வளர்ச்சி. ஏன்னா மொழி அப்படின்னாலே பேச்சு தான்.
ஒரு மொழி வரலாறை பற்றி நம்ம வந்து முழுமையான ஒரு தரவுகளை வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுத்து மொழி மட்டும் அங்கு ஒரு மொழியை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. நீங்க பிஜிக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, மொழி அப்படின்னாலே வந்து பேச்சு மொழி தான். ஒரு மொழியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக பேச்சு மொழியை வந்து நன்கு ஆய்வு செய்தா மட்டும்தான் ஒரு மொழியாளனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துல்லியமான தரவுகள் கிடைக்கும். இப்ப ஒண்ணும் கிடையாது, அது என்ன பேச்சு மொழியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும். இப்ப மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறியான், இந்த பேச்சு மொழி வந்து எப்படி உருவாச்சு? ஆரம்ப காலகட்டத்துல மனிதன் வந்து பாத்தீங்க சைகையில தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கான். சைகை எல்லா இடங்கள்லயுமே அவனுக்கு வந்து கை கொடுத்தது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆத்துல வந்து விழுந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பேச தெரியாது, அவனை காப்பாத்தணும். கரையில ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், நடந்து போய்கிட்டு இருக்கான். தன்னை எப்படி வந்து அதை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்ல முடியும்? அப்ப அவனுடைய உடல் உறுப்புகள் வந்து நீச்சல் அடிப்பதற்கு பயன்படுமா, இல்ல காப்பாற்றி என்று சொல்லு சைகைக்கு பயன்படுமா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து யோசிக்கிறேன். அப்ப நம்ம இந்த கை கால் உறுப்புகள்லாம் வந்து வேறொரு வேலைக்கு வந்து பயன்படுது. ஆனா இருந்தாலும் மனிதன் வந்து பறவைகள் போலையும் விலங்குகள் போலையும் அந்த ஓசைகள் எழுப்பி என்ன பண்றியா, தனக்கான ஒரு பேச்சு மொழியை வந்து இன்னைக்கு நான் பேசக்கூடிய பேச்சு மொழி வந்து இன்னைக்கெல்லாம் நம்ம சாதாரண கருத்துக்கள் வந்து பகிர்றோம். ஆனா இந்த பேச்சு மொழின்றது வந்து மனிதன் முயன்று 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 அதை கற்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. அதனால மொழி என்பது எப்படி வந்து தோன்றுச்சு, அது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்து வந்துச்சு. சரி, மொழி வந்து தோன்றிடுச்சுங்க, பேசுறோம் நம்ம வந்து. இந்த தலைப்பு நீங்க நல்லா பாருங்க, இது வந்து பேச்சு மொழியோட ஒளியோட தொடர்புடையது. அடுத்து ஒவ்வொரு காலந்தோறும் வந்து தமிழ் எழுத்து வடிவங்கள் வந்து எப்படி மாறுது. நான் இன்று எழுதக்கூடிய எழுத்து வடிவமும் அன்று எழுதக்கூடிய எழுத்து வடிவம் வேறு. நீங்க வீரமாமுனிவர் எடுத்துக்கங்க, பெரியார் எடுத்துக்கங்க, எழுத்து சீர்திருத்தங்களை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதை பத்தி சொல்லக்கூடியதான். அதுக்கப்புறம் திராவிட மொழிகளுடைய தனித்தன்மைகள், நீங்க பிஜிடிஆர்பிலே வந்து இந்த பாடத்தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. அங்க வந்து தமிழ் மொழியினுடைய தனித்தன்மைகள், தமிழ் மொழியினுடைய அந்த தொன்மை அப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. இங்க நீங்க நல்லா பார்க்கணும், திராவிட மொழிகளுடைய தனித்தன்மைகள். ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நம்மளே சில பேர் என்ன பண்றோம், பிஜியோட பாடத்திட்டமும் யூஜியோட பாடத்திட்டமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்குதான் நம்ம வந்து புரிதல் தவறு. இப்ப திராவிட மொழிகளுடைய தனித்தன்மை அப்படின்னா நீங்க அப்படி பிரிச்சுங்க, ஐரோப்பிய மொழிகளை பிரிச்சுக்கோங்க, ஆரிய மொழிகளை பிரிச்சுக்கோங்க. இப்ப மொழி வரலாற்று அடிப்படையில வந்து நம்ம இந்திய மொழிகளை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அதுக்குள்ள திராவிட மொழிகள் வந்து உள்ள வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இலக்கண கூறுகள்ல தொடர் அமைப்புகள்ல இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமா இருக்கும். அதை ஒப்பிட்டு படிக்கிறப்ப, ஏற்கனவே நம்ம மொழி வரலாறு படிக்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் மொழி வரலாறு நான் வகுப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் 11 வகுப்புகள் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கீங்க. எல்லாமே 2 மணி நேரம் வரும், பார்த்துக்கங்க. அப்ப மொழி வரலாறை படிக்கிறதே வந்து ஒரு தனித்துவமா நம்ம வந்து படிக்கணும். அப்ப இங்க திராவிட மொழி குடும்பங்களுடைய தனித்தன்மைகள், அது இலக்கண கூறுகள்ல எப்படி இருக்கு. அப்ப மலையாளம், கன்னட, தெலுங்கு, தமிழ், இதுகளுக்குள்ளெல்லாம் வந்து எப்படியெல்லாம் ஒற்றுமை, அதை பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். அடுத்து பிராகிருதம், பிராகிருதம், வட்டெழுத்து, இதெல்லாம் எழுத்து வடிவங்கள். இப்ப நல்லா பாருங்க, இப்ப தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. உதாரணம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இப்ப அம்மான்றது தமிழ் சொல்லு, இது ஆங்கிலத்துல வந்து AMMA அம்மான்னு எழுதுவோம். நல்லா பாருங்க, ஏன் தமிழ் பிராமி அப்படின்னா சொல்லு தமிழ் சொல்லுங்க, ஆனா வடிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமி. சொல்லு தமிழ் சொல்லு, வடிவம் பிராமி. இப்ப சொல்லு தமிழ் சொல்லு, ஆனா ஆங்கிலத்துல AMMA அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. அப்ப அதுக்காண்டி அம்மா என்பது ஆங்கில சொல்லா மாறிடுமா? கிடையாது. அப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
பிராமி, பிராகிருதம், வட்டெழுத்து முதலான எழுத்துக்களுடைய தன்மைகளும் அதனுடைய வரலாறும். அதுக்கப்புறம் பேச்சு மொழி, எழுத்து மொழியும். நீங்க மேல்நிலை 1ஆம் ஆண்டுல பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப அதுக்கு என்னது, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்ன்ற தலைப்பை தான் அவங்க பேச்சு மொழியும் கவிதை மொழியும் கொடுத்திருப்பாங்க. அந்த பாடம் என்ன சொல்ல வருது, என்னதான் நம்ம ஒரு கருத்தை, ஒரு பாடலை, ஒரு கவிதையை எழுத்து மொழியில சொன்னோம்னா அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது எதிராளிக்கு பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இருக்காது. ஆனா அதே நேரத்துல ஒரு கவிதையை பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேச்சு மொழியில கொடுக்கும் பொழுது அது உணர்வு பூர்வமா இருக்கும். அப்ப இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதுக்கப்புறம் வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள், கிட்டத்தட்ட இது கிளை மொழி மாதிரி தான். இப்ப மொழி வரலாறு படிக்கிறவங்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது ஒளியன் அப்படின்னா என்ன, உருவன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம இலக்கணத்துல எப்படி நம்ம ஒரு எழுத்துன்னு சொல்லுவோம். இப்ப அகரம் என்பது ஒரு எழுத்து, ஆனா மொழியியல் அடிப்படையில அகரம் என்பது ஒரு ஒளியன். இப்ப வெவ்வேறு துறைகள் இருக்கும். நான் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு துறைகள் இருக்கு. இப்ப இயற்பியல் என்பது ஒரு துறை, வேதியியல் என்பது ஒரு துறை, கணினி என்பது என்னது ஒரு துறை. அதே மாதிரி மொழியியல் என்பது ஒரு துறை. அப்ப அந்த மொழி சார்ந்த கலை சொற்களை அங்க பயன்படுத்துவாங்க. அப்ப ஒளியன் அப்படின்னா எழுத்துங்க. இலக்கண முறைப்படி ஆ என்பது எழுத்து. நீங்க மொழியோடு ஒப்பிடும் பொழுது அகரம் என்பது ஒரு ஒளியன். எந்த ஒளியன்? குற்றொளியன், குடில் எழுத்து. அது இப்போ எழுத்துக்கள் சேர்ந்தது என்னது, இப்ப நான் இலக்கணத்துல படிச்சிருப்போம், சொல்லுன்னு படிச்சிருப்போம். அதான் உருபன். உருபன் என்பது சொல்லு. இவற்றினுடைய கூறுகளை நம்ம என்ன பண்ண போறோம், யூஜிடிஆர்பில படிக்க போறோம். அடுத்து இந்த இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கண முறைப்படி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு நீங்க வராதிங்க. இப்ப நீங்க மொழி வரலாறு படிப்பீங்க, அங்கேயும் இலக்கணம் இருக்கும், அங்கேயும் இலக்கியம் இருக்கும், சான்றுகள் சொல்லியிருப்பாங்க. அங்க அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது, மொழியில் சார்ந்த கண்ணோட்டத்தோட நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய தலைப்பு தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி, இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். நல்லா பாத்துக்கங்க. இது நமக்கு தமிழ் பாடத்திட்டத்துல அழகு 1 பாத்தீங்க அப்படின்னா மொழியோடு தொடர்புடைய தலைப்புகள். அப்ப இதெல்லாம் நம்ம நேர்த்தியாக ஒரு காரண காரியத்தோட ஒரு பாடத்திட்டத்துல படிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். அதனால பழைய பாடத்திட்டம் தானே, பிஜில நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க. பிஜியை இங்க எடுத்து பாருங்க. இங்க யூஜிக்கு கொஞ்சம் அடிப்படை படிக்கிறது மாதிரியே இருக்கும். நீங்க பிஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியாக அவங்க திராவிட மொழிகள், தமிழ் மொழியோட, நான் அங்கேயும் கூட சொல்லுவேன், நீங்க பிஜிடிஆர்பிலையும் மொழி வரலாறு என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, ஐயா பழைய பாடத்திட்டம் தானே, இந்த காலந்தோறும் தமிழ், இந்த சொற்றொடரு, இதெல்லாம் இப்ப படிக்கணுமா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறனுங்க. இப்ப நீங்க சக்திவேல் புத்தகமோ ஏதோ ஒரு புத்தகம் மொழி வரலாறுன்ற தலைப்பு தான். அப்ப அந்த மொழி மொழின்னா என்ன, நம்ம மொழின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் திராவிட மொழியை பத்தி படிச்சா பத்தி போதுமா? இப்ப பிஜிடிஆர்பில தமிழ் மொழியோட தொன்மைன்னு கொடுத்திருக்கிறாங்க, தமிழ் மொழியோட தனித்தன்மைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த தனித்தன்மைன்னா என்ன? இப்ப சொற்றொடர்களை நம்ம ஒப்பிடுறோம். இப்ப ஆங்கிலத்துக்கு தமிழுக்கும், இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்டு அப்படின்றது ஓரிடத்துலதான் வரும், மன்னிக்கணும் எல்லா இடத்துலயும் வரும், சரிங்களா? அப்ப தமிழ்ல அந்த அண்டுக்கு நிகராக சேரரும் சோழரும் பாண்டியரும் உம்முன்றதை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவோம். தமிழ் திராவிட மொழி, ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரிய மொழி, சரிங்களா? அப்ப இது ஒரு இலக்கண கூறுகள்ல தமிழுக்கு ஒரு தனித்தன்மை. அப்ப நம்ம அந்த மொழியை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத. இது அழகு 1னுடைய சாராம்சங்க. இத பத்தி நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பாடத்திட்டத்தை ஒரு புரிதலுக்காண்டி இந்த இடத்துல என்னுடைய சிறு விளக்கம் தான். அடுத்த அழகு 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி பாருங்க, நீங்க பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அழகு 2 சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியம் ஒரே தலைப்புக்குள்ள அவங்க அடக்குறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சொல்லுவேன், பிஜியை காட்டிலும் யூஜியில அவங்க
சங்க இலக்கியத்தையும் சங்க மறிய கால இலக்கியத்தையும் கீழ்கணக்கையும் அவங்க வந்து 3 அலகுகளா பிரிச்சுட்டாங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. பிஜிடிஆர்பியை காட்டிலும் யூஜிடிஆர்பியில வந்து பாடல் வரிகள் வந்து அதிகம். என்ன காரணம்? பிஜியில உரையியலாக சொல்லக்கூடியதை வந்து நீங்க எடுத்து பாருங்க. உரையியல்ல சொல்லக்கூடியதை வந்து இங்க 3 அலகுகளா மாத்தி இருக்கிறாங்க. அப்ப நீங்க உரையியல் படிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சங்க இலக்கியம் முழுவதும் சங்க மறிய கால இலக்கியம் ஒண்ணும் கிடையாதுங்க, நம்ம நீதி நூல்கள் தான். சரிங்களா? கீழ்கணக்கு நூல் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அதுக்குள்ள ஒரு 10 வினாக்கள் கேட்கிறப்ப வந்து அவங்க ரொம்ப போய் ஆழ்ந்து கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து சில வினாக்களும், மேம்போக்கா கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து சில வினாக்கள் இருக்கலாம். ஆனா இங்க அலகு 2, அலகு 3, அலகு 4 நீங்க இதை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து 3 அலகுகளா வந்து பிரிச்சுட்டாங்க. இங்கதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜிஐ காட்டிலும் யூஜிடிஆர்பியில வந்து அவங்க வந்து ஆழ்ந்து வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. எப்படி கேட்பாங்க? அடிப்படையான தகவல்லாம் நான் படிச்சிருவோம். பாடல் வரிக்குள்ள போய் வந்து அங்க கேள்வி கேட்கிறப்பதான் நம்ம பாடல் வரியா கேட்டுட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம வந்து வருவோம். அன்பான நண்பர்களே, அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, சங்க இலக்கியத்தை பத்தி நம்ம சங்க மறிய கால இலக்கியம் அதாவது கீழ்கணக்கு நூல்களை பற்றியும், அதுக்கப்புறம் பிற்கால நீதி நூல்கள் இருக்கு. நீங்க பிஜிடிஆர்பிலையும் இந்த தலைப்பெல்லாம் இருக்கும். ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, குமரகுருவருடைய நீதிநெறி விளக்கம், பாரதியாருடைய ஆத்திச்சூடி, பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி, எல்லாருடைய பிற்கால நீதி நூல்களும் இருக்கும். இத வந்து நம்ம வந்து இந்த 3 இயல்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆழ்ந்து வந்து படிக்கணும். பாடல் வரிகளோட படிக்கணும். எப்படி படிக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? நான் வந்து கொடுத்திருக்கேன். நம்முடைய பாடப்பொருளை வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க மொழி வரலாறு படிக்கிறீங்கன்னா சும்மா வந்து ஒரு 50 பக்கம் 100 பக்கம்லாம் வராது. கண்டிப்பாக 200 பக்கத்துக்கு குறையாமத்தான் இருக்கும். இப்ப நீங்க அடுத்து வரக்கூடியதெல்லாம் நம்மளுடைய பாடத்திட்டம் மிக ஒரு நீண்ட பாடத்திட்ட பாட பொருளாத்தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடப்பொருள் வந்து அதிகமாத்தான் இருக்கும். இப்ப எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப எளிமையா படிக்கணும், அப்படியே வேலைக்கு போகணும். அதெல்லாம் முடியாதுங்க. இன்னைக்கெல்லாம் போட்டியாளர்கள் கூடி போயிட்டாங்க. இப்ப எப்ப வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து தாள் 1, தாள் 2 அந்த விடை அந்த அதாவது வந்து மதிப்பெண்களை வந்து தளர்த்தி கொடுத்துச்சோ பல்லாயிரம் பேருக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்ப இவங்களை வந்து நம்ம வந்து போட்டி போடணும். அப்ப தேர்வு வந்து கடினமா தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? மேம்போக்கா படிச்சாவளா இங்க வந்து ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அப்ப நீங்க அலகு 2 பாருங்க, அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. பிஜிடிஆர்பியில ஒரே இயலாக வைக்கப்பட்டது. இங்க அகம் புறம் அப்படின்னு 2 கூறுகளா பிரிக்கிறாங்க. அதாவது வந்து அகம் புறம், அடுத்து வந்து அகமும் புறமும் கலந்தது. அந்த எப்படி கொண்டு வராங்க? சங்க இலக்கியம், சங்க மறிய கால இலக்கியம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிற்கால நீதி நூல்கள் இப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப நீங்க பிஜி வந்து படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் கூற்று காரணம் வச்சிடுறாங்க. அதுல போய் கூற்று காரணம் வைக்கிறப்ப நம்ம பிஜில வந்து சிற்றிலக்கியங்களை வந்து கூற்று காரணம் வைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? ஒரே வரியில வினாவா இருக்கணும், கீழே வந்து 4 தெரிவுகள் இருக்கும். இப்படின்னா நாங்க வந்து எழுதிடுவோம். கூற்று காரணம் பொறுத்துக இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து அப்படி தடுமாறுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இலக்கியம் சார்ந்த புரிதலோட படிக்கணும். இப்ப நம்ம பாடப்பொருள் எப்படி இருக்குன்னா இந்த யூனிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து தலைப்புகளை கொண்டு வந்து பாடப்பொருளை வந்து காரண காரியத்தோட நேர்த்தியா இருக்கும். இப்ப சங்க இலக்கியங்கள்ல வந்து அகம், சங்க இலக்கியங்கள்ல வந்து அகம் சார்ந்த கருத்துக்கள் எப்படி, அதுக்கப்புறம் நல்லா பாருங்க கீழ்கணக்கு நூல்ல சங்க மறிய கால இலக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்க மறி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த கருத்துக்கள் எப்படி வருது, இதெல்லாம் ஒப்பிட்டு படிக்கணும். அதுல சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிறப்ப வந்து அகநூல்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 8 தொகை நூல்கள்ல வந்து 5 நூல்கள் வந்து அகத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப இந்த பரிபாடல் வந்து அகமும் புறமும் கலந்த நூல்.
இப்ப 10 பாட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இதுலயே பாருங்க முல்லை, குறிஞ்சி, பாலை இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து அகம் சார்ந்த நூல் தான். இப்ப நீங்க கீழ்கணக்கு நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் நம்ம வந்து எளிமையாக வந்து வச்சுக்கலாம். இப்ப 5 திணைமொழி 50, 5 70, திணைமாலை 150, கைநிலை கார் 40. இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது பிஜிடிஆர்பியா நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சங்க மரிய கால நூலுக்குள்ள வச்சிருப்பாங்க, அங்க உரையதா வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அகம் சார்ந்த நூல். அப்ப இந்த தலைப்பு நம்ம படிக்கிறப்ப இங்கேயும் ஏன் அவங்க வந்து உங்களுக்கு வந்து உரையதா வச்சிருக்கலாமே, இல்ல கொண்டு வந்து அந்த இடத்துல இப்படியெல்லாம் சொல்லாம அது வேற மாதிரி சொல்லி இருக்கலாமே. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த இலக்கியம் சார்ந்த புரிதலோட நீங்க படிக்கிறீங்களான்றதான் இங்க பாடத்திட்டத்தை வந்து வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு பாடத்திட்டம் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடத்திட்டத்துக்குள்ள கூட வந்து சில நுணுக்கமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா பாடத்திட்டம் மேம்போக்கா பார்த்துட்டு ஏதோ இலக்கிய வரலாறு எப்படியே படிச்சுட்டு நம்ம தேர்வுக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு வந்து பெரும் குழப்பம் தான் நமக்கு வந்து ஏற்படும். இப்ப நீங்க அழகு 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் இதை சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதற்கான மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து 2 பகுதி வந்து போட்டிருப்போம். நான் ஏற்கனவே வந்து நம்மகிட்ட பிஜி படிச்சவங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட படிக்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த யூஜிடிஆர்பி நீங்க படிச்சாலும் ஒரு 6-7 மாதங்கள் வந்து நம்ம வந்து நன்கு ஆழ்ந்து படிச்சா மட்டும்தான் நம்முடைய பயிற்சி நிறுவனத்துல படிக்க முடியும். நான் வந்து எதையுமே மேலோட்டமாவல கொடுக்க மாட்டேன். இன்னும் நான் சொல்லிடுறேங்க, நம்ம கிட்டே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி மெட்டீரியல் மட்டும்தான். நீங்க இந்த மூல நூலை வந்து எடுத்து படிங்க, இதை படிங்க, அதை படிங்கன்றதுக்கு வேலையே கிடையாது. நான் பயிற்சி நிறுவனம் நடத்துறேன், நான் வந்து கட்டணம் வாங்குறேன். அப்ப என்னுடைய பங்களிப்பு என்ன? தரமான பாடப்பொருளை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும். என்னால பாடப்பொருளை எடுக்க முடியல அப்ப நான் பயிற்சி நிறுவனம் நடத்தவே கூடாது. சரி, அழகு 3 வந்து பாருங்க. சங்க இலக்கியங்கள்ல வந்து புறம் அதே மாதிரிதான். இப்ப 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு நூல்கள் 3 கூறுகளாக வந்து பிரிச்சு அங்க வந்து 8 தொகையில வந்து புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்றப்ப வந்து 10 புறநானூறு. இந்த இடத்துல இந்த தலைப்பு இங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்னை கேட்டா ஏன்னா அந்த ஒரு நூலுக்காண்டியும் இப்ப நீங்க அகமும் புறமும் கலந்ததுன்றப்ப நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து சங்க இலக்கியத்துல வந்து 8 தொகையில பரிபாடலு, 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நெடுநல் வாடை. இது அகமும் புறமும் கலந்தது. இதை கொண்டு வந்து அவங்க வந்து இன்னொரு இயலா பிரிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, புறநூல்களை சொல்லிட்டு அதை ஒட்டியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரிபாடலை வச்சுட்டாங்க. 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் நெடுநல் வாடை, அகமும் புறமும் கலந்த நூல். அடுத்து திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி. இது கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து களவழி 40. சரிங்களா? இது வந்து புறம் சார்ந்த நூல். இதையும் நம்ம நேர்த்தியாக வந்து இந்ததுக்கும் 2 பகுதிகள் இருக்கு. இந்ததுக்கும் பார்ட் 1, பார்ட் 2 நம்மகிட்ட வந்து பாடப்பொருள் இருக்கு. இதுவும் மிகையாகத்தான் இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். சரி, பாடப்பொருள் நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா பாட்டு வரிகள்ல அதிகமா இருக்கும். எல்லா இலக்கிய வரலாறு தகவலையும் கொண்டு வந்து உள்ள வந்து வச்சிருவோம். மூல நூலை ஒட்டி தான் இருக்கும். நம்ம பாடப்பொருள் வந்து எப்பயுமே தனித்துவமா தான் இருக்கும். பாத்துக்கோங்க. அடுத்த அழகு 4 பாருங்க, அரை இலக்கியம். அழகு 4 அரை இலக்கியம். அதுதான் நம்ம பிஜிடிஆர்பியில வந்து சங்க மருவிய கால நூல்களா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து அறநூல்கள். நல்லா பாருங்க, இங்க வந்து அப்படியே அந்த சங்க இலக்கியம் அழகு 2 அழகு 3ஓட பிரிஞ்சு போயிடும். ஏன்னா சங்க இலக்கியத்தை நீங்க எடுத்துக்கிட்டாங்கனாலே அதோட சிறப்பே என்னன்னா அகமும் அக இலக்கியம் புற இலக்கியம் தான். அப்ப கீழ்கணக்கு நூல்ல வர்றப்போ வந்து அங்க வந்து புற இலக்கியத்துல வந்து ஒரு சிலதை பிரிஞ்சு அங்க போயிருது. இப்ப அழகு 4 பாத்தீங்க அப்படின்னா கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து அறத்தை பத்தி என்ன சொல்லுது. இப்ப பாருங்க, நம்ம திருக்குறள் 4 அடியா, 4 மணிக்கடிகை இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திருப்போம், முதுமொழி காஞ்சி வரைக்கும். இப்ப இத கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப நீங்க பிஜிடிஆர் படிக்கிறப்ப இந்த ஔவையாருடைய ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, குமரகுருவருடைய நீதிநெறி விளக்கம், பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி பிற்கால நீதி நூல்கள், அதாவது வந்து கீழ்கணக்கு நூல்கள் வந்து அறத்தை வந்து சொல்லுதுங்க. அங்க வந்து அகநூல் இருக்கு, புறநூல் இருக்கு. அதுல இருக்கக்கூடியதுல வந்து அறத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்களுக்கு பின்னாடி ஏன் இந்த ஆத்திசூடி, கொன்றை வேந்தன்,
ஔவையாருடைய படைப்புகள் இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பிற்கால நீதி நூல்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கேயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயும் நமக்கு வந்து 2 தொகுப்புகள் இருக்கும். 2 தொகுப்புமே அதிகமா தான் இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், என்னிடம் எங்களுடைய பயிற்சி நிறுவனத்துல வந்து நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பாடப்பொருள் மிகையாக இருக்கும். நீங்க வந்து மூல புத்தகத்தை வச்சுதான் நடத்துவேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த பாடத்திட்டத்தை நீங்க மூல புத்தகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா புதிதாக இப்பதான் படிக்கணும் தான் வந்திருப்பாங்க பேப்பர் 2ல தேர்ச்சி அடைஞ்சிட்டு. மூல புத்தகம் ஒரு 4 புத்தகம் படிச்சுட்டு இது நம்மளால முடியாதுன்ட்டு வந்து அவ்வளவுதான் அப்படியே வந்து விரண்டடிச்சு ஓடிடுவாங்க. அப்ப ஒரு பள்ளி மாணாக்கர்களுக்கு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி கழகம் வந்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா அதற்கான பாடப்பொருளையும் உருவாக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம பயிற்சி நிறுவனத்துல நேர்த்தியாக இந்த பாடத்திட்டத்திற்கு எல்லா நூல்களையும் தொகுத்து மேற்கோள் வரிகள் இப்ப என்ன சொல்றீங்க, நம்மகிட்ட பாடல் வரி அப்படியே வச்சிருப்போம். நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து திருமுருகாற்றுப்படை படிக்கிறீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படையினுடைய எல்லா அடிகளும் இருக்கும். எல்லா அடிகளையும் எப்படியா படிக்க முடியும் அப்படின்னா அதுதாங்க பாடத்திட்டம். நான் பாடப்பொருள் உருவாக்குறது நான் பகிர்றேன் பாருங்க. மிக நேர்த்தியாக அப்படியே நீங்க 317 வரி இருக்கு அப்படின்னா அந்த 17 ஒவ்வொரு வரிக்கு கீழையும் அந்த பாடலை ஒட்டி பொருள் வச்சிருக்கும். நீங்க இதுவரைக்கும் திருமுருகாற்றுப்படை நீங்க படிக்காட்டியே அந்த திருமுருகாற்றுப்படையை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அப்படி மிக நேர்த்தியாக, இன்னொன்னு சொல்ல போனா நான் உரை எழுதுனது மாதிரியே இருக்கும். அதுதான். அப்ப நம்ம தேர்வு எழுதிட்டு வந்து ஐயோ பாட்டு வரி கேட்டாங்க, ஐயோ புறநராற்றுப்படையில வந்து இப்படி கேட்டுக்கிட்டாங்க, இதை நான் படிக்கவே இல்லை போட்டித்து. அதாவது வந்து ஒரு கணிதம் கற்றுக் கொடுக்கிறாருன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துலதான் இருக்கு. நம்முடைய பாடப்பொருள் மிக நேர்த்தியாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்க. இந்த 4ஆவியல் பார்த்தாச்சு. அடுத்து 5 பாருங்க. உண்மையிலேயே பிஜிடிஆர்பியோட இதை ஒப்பிடும் பொழுது வந்து நல்லா பாருங்க, காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள், அதுக்குள்ள வர்றப்போ வந்து பிற்கால காப்பியம், சித்தர் இலக்கியம் இப்படி எல்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அழகு 5க்கு மட்டும் நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல் வந்து 700 பக்கம் இருக்கு. நீங்க என்னங்க இதுல 700 பக்கம் எப்படிங்க? ஏங்க இது வந்து பிஜிடிஆர்பி நல்லா பாருங்க. அழகு 3 காப்பியங்கள் பாருங்க. இப்ப சங்க இலக்கியத்தை வந்து எப்படி வந்து 3ஆ பிரிச்சாங்களோ இங்க ஒரு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் காப்பியங்கள் 3வது யூனிட், பக்தி இலக்கியம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4வது யூனிட், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 இயல்களையும் 2 இயலா அவை ஒரே இயலாக்கியிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 இயல்களை நீங்க சொல்றீங்கல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி பாடத்திட்டம் வந்து நல்ல வந்து கொஞ்சம் அழுத்தமா ஹெவியா தான் வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து பார்த்து மேலோட்டமா பார்க்க கூடாது. இப்ப நல்லா பாருங்க, பிஜிடிஆர்பில காப்பியம் வந்து 3வது யூனிட்டா வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க. சமய இலக்கியங்கள் காப்பியங்கள், சமய இலக்கியங்கள் காப்பியங்கள். இங்கேயும் பாருங்க, சமண சமயத்தை பற்றிய காப்பியங்கள்ன்றப்ப வந்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி அப்படின்னு அங்க வந்து பெருங்காப்பியமா காட்டுறாங்க. இப்ப சமண சமயத்தை பற்றிய காப்பியன்றப்போ வந்து சூளாமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சிறுகாப்பியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பௌத்தம், மணிமேகலை, நீலகேசி. அடுத்து சைவம், இதுதான் சமய சமய நூல்கள். இங்க பாருங்க பன்னிரு திருமுறைகள். இந்த பன்னிரு திருமுறைகள்ன்றது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைப்பு மாதிரி இருக்கும். நான் யூஜிடிஆர்பி பன்னிரு திருமுறைக்கு மட்டும் 130 பக்கத்துல மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க அதை அந்த மாதிரிதான் இங்கேயும் நீங்க படிக்கணும். இப்ப திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், தலபுராணம் இதெல்லாம் பிற்கால புராணங்கள்ல கொடுத்திருப்பாங்க. இது இங்க வருது பாருங்க. இங்க சித்தர் பாடல் எடுத்துக்கிட்டே இங்கேயும் சித்தர் பாடல் இருக்கும், கீழேயும் சித்தர் இலக்கியம் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான். இப்ப நீங்க சித்தர் பாடல் படிக்கிறப்ப வந்து தாயுமானவர், ராமலிங்க அடிகளார், பட்டினத்தார்ன்றத பிஜிடிஆர்பில தனித்துவமா வச்சிருப்பாங்க. அப்ப இங்க தாயுமானவர் பாடல்கள், வள்ளலார் பாடல்கள் நல்லா பாத்துக்கங்க. இது கூட பிஜிடிஆர்பில ஒரு சில தவறு மன்னிக்கணும். யூஜிடிஆர்பில பாடத்திட்டத்துல அந்த பாடப்பொருள் தவறு இருந்துச்சு, நான் மாத்திருக்கேன். நீங்க வலையொலியில இணையத்துல பாருங்க, எத்தனை பயிற்சி நிறுவனம் அந்த தப்ப திருத்திருக்காங்க பாருங்க. சும்மா எடுத்து பாருங்க.
என்னுடைய பாடப்பொருளையும் ஒரு தவறு இருக்கு, நான் மாத்தியிருக்கேன். அது அந்த பகுதிக்குள்ள வராது, பாத்துக்கோங்க. இப்ப வள்ளலார் பாடல்கள். அடுத்து வைணவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், கம்பராமாயணம். இப்ப நீங்க பிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சைவம் வைணவம். அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்தை பத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தனித்துவமா படிப்போம். 12 ஆழ்வார்களை பத்தி தனியா படிப்போம். அப்ப இதுவே ஒரு பெரிய தலைப்பு. இப்ப கம்பராமாயணம், வில்லிபுத்தூரார் பாரதம், அஷ்ட பிரபந்தம், இது தனித்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்றப்ப வைணவம் தனியா பிடிச்சிட்டாங்க. இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய இலக்கியம், சீரா புராணம், குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய பாடல்கள். கிறிஸ்துவ காப்பியம், தேம்பாவணி, ரச்சனிய யாத்திரிகம், ரச்சனிய மனோகரம், இயேசு காவியம். இப்ப நீங்க பிஜிடிஆர்பின்னு இதை வந்து பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் பிஜிடிஆர்பிக்கு இங்கேயும் ஒரு புரிதல் இருக்கும். இப்ப நம்ம எப்படி இதை பிரிச்சிருக்கணும் பாத்தீங்க அப்படின்னா, சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், இதை நாளையும் வந்து ஒரு மெட்டீரியல். அடுத்து இஸ்லாம் இலக்கியம், கிறிஸ்துவ இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சித்தர் இலக்கியம் மட்டும் தனியா வரும். கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் நம்ம வந்து 3 பார்ட் போட்டிருக்கோம். எப்படின்னா, இப்ப நீங்க சொன்னேன் பாருங்க, சமண இலக்கியம், பௌத்த இலக்கியம், சைவ இலக்கியம், வைணவ இலக்கியம், இது மட்டுமே எல்லாம் சேர்த்து 168 பக்கம் வந்து நமக்கு மெட்டீரியல் வரும். இப்ப நீங்க இஸ்லாம் இலக்கியம், கிறிஸ்துவ இலக்கியம், இதை மட்டும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்து மன்னிக்கணும், சமணம், பௌத்தம் நம்ம தனியா போட்டிருக்கோம். சமணம், பௌத்தம் மட்டும் 168 பக்கம் வருங்க. எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. உண்மையிலே இது காப்பியங்கள், நல்லா பாருங்க, காப்பியங்கள் நமக்கு தனியா வந்துடும். அடுத்து சைவம், வைணவம், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 193 பக்கம் மெட்டீரியல் இருக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னா இதுக்கு மட்டும் புத்தகம் மட்டும் ஒரு 10 புத்தகத்துக்கு மேல வருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது குறைவு. அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து ஒரு 6 இலக்கிய வரலாறு படிச்சா எப்படி தேர்ச்சி அடைய முடியும்? இலக்கிய வரலாறுல வந்து யாரும் பாடத்திட்டம்லாம் எடுக்கல. நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வர்றோம், இவங்க ஒரு தவறுதலான புரிதலை வச்சுக்கிட்டு வந்து நான் வந்து டிஆர்பிக்கும் தயாராயிட்டேன், முற்றிலும் தவறு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ இலக்கிய, இஸ்லாமிய இலக்கியத்தையும் கிறிஸ்துவ இலக்கியம், சித்தர் பாடல்கள், இது மட்டும் நம்ம சேர்த்து எத்தனை பக்கம்னா 96 பக்கம் வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் வரும். அப்ப எல்லாம் சேர்த்து பாத்துக்கோங்க, 457 பக்கம் இந்த யூனிட்டுக்கு மட்டும். நான் முன்னாடி கூட கொஞ்சம் பக்கத்தை வந்து சேர்த்து சொல்லிட்டேன். 457 பக்கம் அழகு 5க்கு மட்டும் மெட்டீரியல். அடுத்து பாருங்க, அழகு 6 சிற்றிலக்கியம். நீங்க சிற்றிலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜிக்கு உரியதுதான். ஆனா இங்கேயும் நமக்கு வந்து புரிதல் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்க சிற்றிலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து நடத்திய ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து 172 பக்கம் மெட்டீரியல் இருக்கு. இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க, நம்மளுடைய யூஜிடிஆர்பி பாடத்திட்டத்திலே வந்து சில நூல்கள்லாம் பரிந்துரைத்து இருப்பாங்க. உண்மையில அதை ஏத்துக்கிறோம். இப்ப சிற்றிலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாவி ஜெயராமனுடைய சிற்றிலக்கிய செல்வம், சண்முகம் பிள்ளையினுடைய சிற்றிலக்கிய வகைகள், நம்ம என்ன பண்றோம், அந்த மூல நூல்களை அப்படியே கொண்டு வந்து சும்மா காப்பி பண்ணி கொடுக்கறது கிடையாது. வேணா நீங்க சிற்றிலக்கியம், நான் வந்து நம்மளுடைய வலையொலியில வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து அதற்கான ஒரு வகுப்பு போட்டிருக்கேன். மிக நேர்த்தியாக அப்படியே வந்து ஒன்னோடுனா வந்து புரியாமையில இருக்காது. மறுபடியும் ஏங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு பயிற்சி நிறுவனம் வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா, என்னுடைய மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த சுருக்கமாவெல்லாம் இருக்காது. ஒரு புது பாடத்திட்டம், ஒரு பள்ளி மாணவனுக்கு எப்படி வந்து அந்த பாடத்திட்டத்தை ஒட்டி பாடப்பொருள் நேர்த்தியாக புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய பாடப்பொருள் இருக்கும். 172 பக்கம் சிற்றிலக்கியம், இலக்கிய வரலாற்று தகவல்கள், இனி எந்த சாதாரண ஒரு தேவீராவில் இருக்கக்கூடிய தகவல் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அதுல இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, அழகு 7 முழுக்க முழுக்க இங்க வந்து என்னது, இலக்கணம். இப்ப இலக்கணம் படிக்கிறப்ப கூட நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இலக்கணத்துக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை வாரணன் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு, அதுக்கப்புறம் வரலாறு தொல்காப்பியம், இளங்குமரனார் எழுதிய இலக்கிய வரலாறு. நான் இப்பயே சொல்றேங்க, தயவு செஞ்சு நீங்க அதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக நீங்க யூஜிடிஆர்பியில நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். இதை பொறுத்த வரைக்கும் முழுமையான இலக்கண நூல் தான் நம்ம வந்து படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப தொல்காப்பியம் அப்படின்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் படிச்சிருக்கணும். இப்ப நன்னூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்து சொல்லு படிச்சிருக்கணும். யாப்பருங்கல காரிகை அமுதசாகரர் எழுதியது கண்டிப்பா படிச்சிருக்கணும். தண்டி அலங்காரம் படிச்சிருக்கணும். இதெல்லாம் தனித்துவமா படிச்சிருக்கணும்.
அதுக்காண்டி வந்து நூல் இந்த நூல் சொல்லிட்டாங்க இதை படிச்சாலே போதும் அப்படின்றதெல்லாம் நீங்க கடந்த கால யூஜிடிஆர்பி வினாவை வந்து நீங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது நாங்க தொன்னூல் விளக்கம் பன்னீர் பாட்டியெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், வீர சொல்லி வந்து கொடுத்துருக்கோம். இதை எப்படி நம்ம படிக்க வைப்போம்னா இதற்கு ஒரு மதிப்பெண்கள் வடிவில நான் மெட்டீரியல் வந்து அது பயிற்சிக்காண்டி கொடுப்பேன். இதை வந்து நான் மூல நூலையே நடத்தியிருக்கேன். நான் பிஜிடிஆர்பிக்கு எல்லா மூல நூலையும் நான் நடத்தியிருக்கேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மூல நூலை வச்சு அப்படியே நடத்தியிருக்கேன். ஏன்னா இலக்கணம் வந்து அது வந்து ஒரு கடல், அதை கொண்டு வந்து நான் சுருக்கி மறுபடியும் இங்க வந்து குழப்பொருக்க நான் விரும்ப மாட்டேன். அதே நேரத்துல யாப்புரங்கல காரிக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், நாங்க நம்பிக்கை பொருள் மெட்டீரியல் கொடுத்தாச்சு. புறப்பொருந்தாமலை வந்து அதெல்லாம் மெட்டீரியல் அவசியம் இல்லை, புக்குலயே வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நன்னூல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்னூலுக்கு நான் வந்து மெட்டீரியல் கொடுத்திருக்கேன், தொல்காப்பியத்துக்கு மெட்டீரியல் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் கூடுதலா தரக்கூடியது. ஆனா நடத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்குல நடத்தியிருக்கேன். அடுத்து வந்து அழகு 8 மிக முக்கியமானது, உரைநடை இலக்கியம் தமிழுக்குள்ள எப்படி வந்துச்சு. நீங்க பிஜிடிஆர்பிலையும் பழைய பாடத்திட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழில் உரைநடையிலே இருக்கும். அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் பாட்டு உரை, நம்ம இயற்றமிழ் வந்து பாட்டு உரை அப்படின்னு பிரிப்பாங்க. சரி, இந்த உரைநடை வந்து யாருடைய வருகையினால வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு? ஐரோப்பியருடைய வருகையினாலதான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், இப்ப பாரதியார் அப்படின்னா அவர் கவிஞர், பாடலாசிரியரை மட்டும் பார்க்க கூடாது. பாரதியாருக்கு பன்முகத்தன்மை இருக்கு. அவர் திறனாய்வாளர்னா திறனாய்வாளர், மொழி ஆராய்ச்சியாளர்னா ஆராய்ச்சியாளர், கவிஞர்னா கவிஞர், கதையாசிரியர்னா கதையா சிறுகதை எழுதியிருக்கிறார், புதினை. அதனால பன்முக ஆற்றல் உடையவர், பத்திரிகையாளர். அந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து செய்யுள் வடிவம்ன்றதை தாண்டி உரைநடைன்றது வந்து எப்பொழுது வந்து தோற்றம் கொண்டுச்சு, அதற்கான சான்றுகள் என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுதான். அப்ப அங்க வந்து பாக்குறப்ப வந்து இந்த தலைப்புகள் எல்லாமே மிக நேர்த்தியான தலைப்பு, பாத்துக்கோங்க. இதுவும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேர்த்தியாக மெட்டீரியல் வந்து உண்டு. இப்ப நீங்க இந்த அழகு 8 பொறுத்த வரைக்கும் இது வந்து பயங்கரமான ஒரு பாடத்திட்டம்னே சொல்லுவோம். ஏன்னா நல்லா பாருங்க, நீங்க வந்து யூஜிடிஆர்பியை வந்து நீங்க ஆசிரியர் தேர்வு வாரிய இன பக்கத்துல வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா சும்மா 2 பக்கத்துல சாதாரணமா தெரியும். நீங்க அப்படியே வந்து அதை நீங்க ஒரு ஆழமா நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குன்றத அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப அழகு 8 பொறுத்த வரைக்கும் உரைநடை இலக்கியத்துக்குள்ள வந்து தோற்றம் எப்படி, அந்த உரைநடை இலக்கியத்தோடு தொடர்புடைய படைப்புகள்லாம் என்ன அப்படின்றது இருக்கும். இது தனியா மெட்டீரியல் வந்துடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியில ஒவ்வொன்றுமே வந்து 120 பக்கம் 130 பக்கம் மெட்டீரியல் வரும். அடுத்து சிறுகதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுகதையோட தோற்ற வளர்ச்சி, இதுவும் அதே மாதிரி. இதுக்கு தனித்துவமா நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து பிஜிலே நான் கொடுத்துருக்கேன், தனித்துவமா வந்துடும். சும்மா ஒரே மெட்டீரியல் போட்டெல்லாம் கிடையாதுங்க, ஒவ்வொன்றுமே நீங்க வந்து 100 பக்கத்துக்கு மேலதான் இருக்கும். நீங்க சிறுகதை மட்டும் தனியா இருக்கும். இப்ப புதினத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி நாடகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் தனித்துவமா இருக்கும். இப்ப மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சண்முக வேலாயுத புத்தகம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க படிக்கிறதுக்கு வந்து, இதுவும் தனித்துவமா இருக்கும். அடுத்து ஒப்பிலக்கியம் திறனாய்வு, இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, கிட்டத்தட்ட 6 தலைப்பு இருக்கு, 6க்குமே தனித்தனி மெட்டீரியல் வரும். நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இது மட்டுமே 600 பக்கம் இருக்கும். நம்மகிட்ட பாடப்பொருள் இப்படித்தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு இங்க 600 பக்கமெல்லாம் வருமா? இப்ப நீங்க எல்லாத்தையும் கருத்துக்களை தொகுத்து எடுத்தீங்கன்னா இதுதாங்க பாடப்பொருள் வந்து உருவாக்குறது. சும்மா வந்து ஒரு 20 பக்கம் 30 பக்கத்தை கொடுத்துட்டு வந்து இதை படிச்சாலே போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பிஜிடிஆர்பி படிச்சாலே போதுங்க, அதுல வர்றதுங்க இதுல கவர் ஆகுது. எப்ப நம்ம இந்த ஒரு கருத்தை சொல்ல வர்றோமோ பாடத்திட்டத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆசிரியர் தேர்வு வாரிய வந்து பாடத்திட்டம் வந்து பிஜிக்குரியதான் வந்து யூஜி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நீங்க யூஜி படிக்கிறீங்க பிஜி படிக்கிறீங்க, வேறுபாடு நமக்கு தெரியக்கூடாதா? பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க அழகு 9 பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பெரிய அழகுதான். கவிதையை பொறுத்த வரைக்கும் வந்து மரபு கவிதை புது கவிதை. நான் பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ வந்து மரபு கவிதை என்ன, மரபு கவிதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இலக்கண வரம்புக்குள்ள உட்பட்டது, அது வந்து பாவகைக்குள்ள வந்து அடங்கிடும். ஒரு கருத்தை சொல்லும் பொழுது வந்து அடிவரையா இருக்கட்டும் சீரா இருக்கட்டும்
அதுக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துடும். புது கவிதை வந்து அப்படி கிடையாது. யாப்பு வந்து ஒரு தடையெல்லாம் கிடையாது. உரைநடை வடிவில் இருக்கும். தான் சொல்ல வேண்டிய கருத்தை எப்படினாலும் சொல்லலாம். அதான் புது கவிதை. இதுக்கும் நம்ம தனித்துவமா நம்ம வந்து என்ன பண்றோம், மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. அடுத்து திரைப்பாடல்கள், இதுவும் பிஜிடிஆர்பில இருக்கு, இல்லைன்றலாம் சொல்ல கிடையாது. ஆனா யூஜிடிஆர்பில எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு தலைப்பு. 3 மரபு கவிதை தனியா பிரிச்சுட்டாங்க, புது கவிதையை தனியா பிரிச்சுட்டாங்க, திரைப்பட பாடல்களை தனியா பிரிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கெல்லாம் நம்ம வந்து நீங்க பார்ட் 1 பார்ட் 2 நல்லா தெரிஞ்சுக்கணும். சக்திவேலுடைய புத்தகம், சண்முக சுந்தரத்துடைய புத்தகம், இது மட்டுமே நம்மகிட்ட நாட்டுப்புறவியல் மட்டுமே. இங்க பாருங்க, இது ஒரேதா கூட. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் போன யூஜிடிஆர்பிலே நீங்க நம்மகிட்ட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க, எங்கேயுமே ஒண்ணுமே வரல, எங்களை ஏமாத்திட்டாங்க. நான் சொல்றேங்க, என்னுடைய பாடப்பொருளை சென்ற யூஜிடிஆர்பிக்கு நான் வந்து யூஜிடிஆர்பி வகுப்பு நடத்துவ எனக்கு வந்து பிஜி போய்கிட்டு இருந்ததுனால அதுல வந்து நான் வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டிக்கிறல, சரிங்களா? அதுல இப்ப என்கிட்ட படிக்கிறவங்க இந்த காணொலியை பார்ப்பாங்க. இப்ப என்னுடைய மெட்டீரியல் எடுத்து வச்சு பாருங்க, 120 நாட்களுக்கு மேல என்னுடைய மெட்டீரியல் இருக்கு. நான் என்னுடைய பாடப்பொருள் எப்படி இருக்குன்னா, சும்மா வந்து மேலோட்டமாவலா இருக்காது. எப்படி மாநில கல்வி ஆராய்ச்சி கழகம் வந்து அந்த பாடத்திட்டத்துக்கு பாடப்பொருள் உருவாக்குறாங்களோ, எனக்கு நான் அப்படி உருவாக்கி நான் கொடுத்திருப்பேன் நான் வந்து. அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி வந்து 162 பக்கம், 2வது பார்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 96 பக்கம்னு நினைக்கிறேன். 96 பக்கம் 110 பக்கமானு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படின்ற 2 பார்ட் படிக்கணும். நீங்க அழகு 10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அங்க வேற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து நம்ம வந்து 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து இதழியலை தனியா பிரிச்சுட்டோம், இன்னொன்னு கணினி தமிழ். நான் இதழியலுக்கெல்லாம் நீங்க பிஜிடிஆர்பியில வந்து இதழியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து மூல நூல்கள் மட்டுமே ஒரு 3-4 புத்தகம் பயன்படுத்தியிருக்கேன். அதை சார்ந்து வந்து இலக்கிய வரலாற்று தகவலும் அங்க வந்து உள்ள வந்துடும். அதனாலதான் நான் சொல்றேன், என்னிடம் படிப்ப கணினி தமிழுக்கு வந்து இங்கேயும் யூஜிடிஆர்பில சொன்னாங்க, ஐயா இந்த கேள்வியில எங்க இருக்குன்னே தெரியல, ஆனா உங்க மெட்டீரியல்ல எல்லாரும் சுத்தி வளைச்சு வருது. இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடப்பொருள் எவ்வளவு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? யூஜிடிஆர்பிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாடப்பொருள் 3000 பக்கத்துக்கு மேல வரும். இதெல்லாம் எப்படிங்க நாங்க படிக்கிறது? படிச்சா வேலை. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, பாடப்பொருள் கொடுக்க மாட்டாங்க வேற எங்கேயுமே, சும்மா வந்து மேலோட்டம் கொடுத்துட்டு பிஜியை படிச்சாலே போதும். நம்ம கிட்ட அப்படிலாம் கிடையாதுங்க. என்கிட்ட பிஜியினுடைய பாடப்பொருள் தனித்துவமா இருக்கும். எப்படி பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து மிக நேர்த்தியாக நான் கொடுத்துருவேன். யூஜிக்கு நான் எதுக்கு வந்து கொஞ்சம் யூஜிடிஆர்பிக்கு வந்து காலம் கொஞ்சம் தாழ்த்தினேன் அப்படின்னா, இப்ப நமக்கு தேர்வு முடிவுகள் வரும். நான் அரசு பணியில இருக்கேன், ஒரு சில தகவல் வந்து நான் பொதுவாக நான் சொல்ல முடியாது. தேர்வு முடிவுகள்ல வந்து அவங்க வந்து மதிப்பெண்கள் குறைக்கிறது ஏற்கனவே வந்து அரசு வந்து அதற்கான முடிவுகளுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களும் சில பேர் வந்து தேர்வு எழுதக்கூடிய இதுல இருக்கிறாங்க. அப்ப அந்த மதிப்பெண்கள் குறைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆசிரியர்கள் உள்ள வருவாங்க. இன்னும் சில உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விடை சொல்லிடுறேங்க. யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், இன்னொரு 6 மாசத்துக்குள்ள வந்துடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்டவணையில இருக்கிறது மாதிரி வந்து யாரும் நீங்க கணிக்க வேண்டாம். கண்டிப்பாக 1 வருடம் ஆகும். நீங்க வந்து இதோ இந்த ஆசிரியர் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இதை வந்து அரசியல் ரீதியாகவும் நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு அரசு இல்லாம எந்த வாரியமும் கிடையாது. இன்னைக்கு இருக்க சூழல்ல உங்களுக்கு தெரியும், தேர்தல் அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், பிஜிடிஆர்பி 2021-22 வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 25 தான் நடத்தினாங்க. இனி நான் நிறைய சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்ப வந்து ஒரு பள்ளியில வந்து தற்காலிக ஆசிரியர்னா அவங்க தகுதியான ஆசிரியரை நியமிக்கிறாங்க. எப்படி நியமிக்கிறாங்க? உங்களை போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, எங்களுடைய நிதி பிரச்சனை, நாங்க வந்து கண்டிப்பா தேர்வு வைப்போம், அது வரைக்கும் பள்ளி மாணாக்கர்களுடைய படிப்பு வந்து எந்த வகையிலும் பாதிப்பு அடையாது. ஏன்னா நாங்க தகுதியான டீச்சரை தான் இப்போதைக்கு
டெம்பரவரியா, அது பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாகவோ பள்ளி மேலாண்மை குழு மூலமாகவோ நாங்க வந்து பணி நியமனம் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் தான் கொடுக்குறோம். 17,000 12,000 இந்த மாதிரி கொடுக்குறோம். தேர்வு வைப்போம், அது எங்களுடைய முடிவு. அப்படின்றப்ப வந்து இனி ஒரு தேர்வு நான் பயிற்சி நிறுவனம் நடத்துறேன், இருந்தாலும் நம்ம வந்து ஏதோ வந்து மக்களை கூட்டணும், சுவாரஸ்யத்துக்கு பேசணும் அப்படிலாம் நான் பேச மாட்டேன். கண்டிப்பாக ஒரு வருடம் நமக்கு வந்து இருக்கு. இந்த ஒரு வருடத்துல நீங்க வந்து ஆழ்ந்து உட்கார்ந்து படிக்கணும். இந்த புதிதாக நீங்க வந்து இந்த யூஜிடிஆர்பி படிக்க வர்றீங்க அப்படின்னா ஆசையோட ஒரு இடத்துல படிப்பாங்க. நீங்க மூல நூலை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மூல நூலை வந்து படிப்போம், இது நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு ஓடிடும். நம்ம லகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. புதிதாக வரக்கூடியவங்களுக்கு வந்து நான் கத்துக் கொடுப்பேன். நான் எப்படி பாடம் நடத்துறேன்றத நீங்க என்னுடைய வலையொலியில போய் பாருங்க. நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இந்த வாட்ச் விட்டு போறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து மூல நூல்களை ஆழ்ந்து படிச்சுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது. என்னுடைய முதன்மை பாடம் தமிழ். தமிழை நேசித்து சுவாசித்து அதோட பயணம் செஞ்சு இன்னைக்கு நான் அதுல வந்திருக்கேன். அதனால தமிழை வைத்து பிழைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல வந்து தமிழால இன்னைக்கு வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் எப்படி இந்த பணிக்கு பலவிதமான அல்லல்கள் இன்னல்களுக்கு பின்னாடி அலைந்து திரிந்து வழிகள் தெரியாம ஆழ்ந்து படித்து மூல நூல்களை படித்து இந்த இடத்துக்கு வந்து நான் வந்திருக்கேன். அப்ப நான் கடந்து வந்த பாதையில உங்களை நான் எளிமையாக அதற்கான வழிகாட்டி கூட்டிட்டு வருவேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் போட்டித் தேர்வு எழுதி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். போட்டித் தேர்வு எழுதி அனுபவம் இல்லாத நபர்களை பிரம்மாண்டங்களை வைத்து நாம் போய் ஏமாறுகின்றோம். இங்கு உண்மையான உழைப்பு உண்டு, அந்த உழைப்பை நாம் உதாசீனப்படுத்துகின்றோம். அதனாலே நான் யாரையுமே என்னுடைய வலைதொழில பாருங்க விளம்பர நோக்கத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். என் திறமையை பார்த்து நீங்க வாங்க. நான் பாடம் நடத்துறேன். பொதுக்குழுல நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பதிவு போறேன். என்னுடைய வகுப்பு வந்து ஆழ்ந்து இருக்கும், கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும். ஒரு தலைப்பை கூட நான் 1 மணி நேரம் நடத்துது. இதுதான் லகரத்தினுடைய சிறப்பு. லகரத்தினுடைய எழுத்தினுடைய எப்படி தமிழுக்கு சிறப்போ அதே மாதிரி நம்ம பயிற்சி நிறுவனமும் கற்பித்தல்ல சிறப்பா இருக்கும், வழிகாட்டுதல்ல சிறப்பா இருக்கும். போட்டித் தேர்வை பத்தி என்கிட்ட படிக்கிறவங்க இந்த காணொலியை பார்ப்பாங்க. நான் முதல்ல ஒரு பாடம் நடத்த போறேன்னா இந்த பாடத்தை நீங்க படிச்சுட்டீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு அம்மா எனக்கு ஒரு பின்னூட்டம் கொடுத்தாங்க. ஐயா, நான் இது வரைக்கும் மொழி வரலாறை பார்த்து பயந்து ஓடி இருக்கேன், நீங்க மொழி வரலாறை வந்து இதுல ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கி விட்டீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இது மட்டும் கிடையாதுங்க, இலக்கணம் அனைத்து நம்மகிட்ட வந்து சிறப்பா இருக்கும். இப்பயும் அதுதான். நான் விளம்பர நோக்கத்தோட கிடையாது. பிடித்திருந்தால் உள்ள வாங்க. ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்ற வேகம் இருக்கிறவங்க என்கிட்ட உள்ளவாங்க. நேரத்தை பொக்கிஷமா பயன்படுத்தி உள்ளவாங்க. ஏன்னா அப்படி இருந்தா தான் என்கிட்ட படிக்க முடியும். நீங்க கட்டணம் கட்டுறீங்க அப்படின்றதுக்காண்டி நான் உள்ளே இழுக்க மாட்டேன். கட்டணத்தை கட்டிட்டு நான் தான் போன போக்குல போவேன், அதான் நான் சொல்றதை கேட்க மாட்டேன். இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான ஒண்ணு. அதே மாதிரி இவ்வளவு பாடப்பொருள்கள் நேர்த்தியாக படிக்காம டெஸ்ட் பேஜ் அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அது ஒண்ணு. அதனாலதான் நான் வந்து சொல்லிடுவேன், என் பாடப்பொருளையே நீங்க படிக்கல, நீங்க எப்படி டெஸ்ட் பேஜ் அடிப்பீங்க? என் பாடப்பொருள் ஹெவியா இருக்கும், கூடுதலா இருக்கும், எப்படி நீங்க அடிப்பீங்க? கண்டிப்பா அடிக்க முடியும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் செயல்படுறவங்க வந்து நீங்க யோசிங்க. அதெல்லாம் வணிக ரீதியா செயல்படுறாங்க. ஒரு 100 பேர் வந்தா நம்ம ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கினோம்னா அதுல ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்ப நான் என்கிட்ட இருக்கக்கூடிய வினாத்தாளை போட்டு நான் சம்பாதிக்கலாம், எனக்கு அது அவசியம். என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவனை வந்து என் பாடப்பொருளை படிச்சு நான் என்ன சொல்ல, அப்ப நான் வந்து என்னுடைய பாடப்பொருளை ரொம்ப ஆழமா வினாக்கள் எடுப்பேன். நீங்க அடிப்பீங்க, ஐயோ ஒண்ணும் முடியல, இது வேலைக்கு ஆகாது. அப்ப நானே உங்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை உருவாக்கி உங்களுடைய முயற்சியை வந்து நான் தட்டி விடுறேன். அதனாலதான் நான் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லுவேன். நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க போறீங்க, எத்தனையோ அனாவசியமான செலவு நம்ம வந்து செலவழிப்போம். ஒரு திருநாள் வருதுன்னா ஒரு குடும்பத்துக்கு 20,000 30,000த்துக்கு வந்து நம்ம வந்து கிழிந்து போகக்கூடிய ஆடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவழிப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையை வந்து என்னது காக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு வந்து நம்ம வந்து
பயங்கர அஹ், கணக்கு வந்து பார்ப்போம். நல்லா வறுமையில இருக்கிறப்ப கூட வந்து நல்லா வந்து பின்புலம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு இதுல இருந்து வந்த ஒரு ஆளு தான். எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் படிக்கிறதுக்கு கணக்கு பார்த்தது கிடையாது. இன்னைக்கும் என்னுடைய வீட்டுல வந்து ஒரு நூலகமே நான் வச்சிருக்கேன். அப்ப இதற்கெல்லாம் நான் தனியார் பள்ளியில வேலை பார்த்தாலும் சரிங்க, ஒவ்வொரு முறையும் நூல்கள் வாங்குவதற்கு நான் அச்சப்பட்டது கிடையாது, பின்வாங்கியது கிடையாது. அதனுடைய பலன் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து அரசு பணியில வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறேன் தான் சொல்ல முடியும். தன்னிறைவு அடையல, அடைந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் நம்ம லகரத்துக்கு வாங்க, நம்பிக்கையோட வாங்க. நம்ம வந்து மீண்டும் சொல்றேன், வணிக நோக்கத்தோட ஏதோ வந்து ஆளை சேர்க்கின்ற என் நோக்கம் கிடையாது. நல்ல படிக்கக்கூடிய வேலையை பிடிக்கணும் என்ற ஒரு வேக விறுவிறுப்போட நம்மகிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக லகரம் இருக்கும். நம்முடைய சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில பேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆதரவு எதுவும் கொடுக்காம லைக் கொடுக்கறது கிடையாது, ஷேர் பண்றது கிடையாது. அதெல்லாம் பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு வரவேற்றுக்குங்க. சமூக வலைதளங்கள்ல அனாவசியமானதுக்கு 1000 லைக்ஸ் அள்ளிட்டு போகுது. நான் தான் வந்து என்ன பண்றேன், ஒரு தமிழை வந்து நான் வந்து கொண்டு சேர்க்கிறேன். அப்ப இது ஒரு பயனுள்ளது. இதை நம்ம வந்து வரவேற்க வேணாமா? சொல்லுங்க பாப்போம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நம்முடைய வலையொலி தளத்தை பாருங்க. என்னுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு பகிருங்க. எத்தனையோ பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து அன்பான தமிழாசிரிய பெருமக்களே, நம்ம லகரத்திற்கு வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.